எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. ஒரு மாபெரும் துதிப்பாடல் அல்லது புகழ்ச்சி பாடல் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் தியானித்துக் கொண்டிருக்கிற திருப்பாடல் 147. கடவுளுடைய மாபெரும் வல்லமையையும் அவர் மனிதர்கள் மீது காட்டுகிற ஈடு இணையற்ற மாபெரும் கனிவையும் ஒன்றாக இணைத்து, அதாவது வல்லமை, கடவுளுடைய வல்லமையும் கடவுளுடைய கனிவையும் ஒன்றாக இணைத்து சிந்திக்க தியானிக்க அழைக்கின்றது இந்த திருப்பாடல் 147. கடவுள் இந்த உலகை படைத்த ஒரு அதிபதி, மாபெரும் கடவுள், வல்லமையுள்ள தெய்வம். அப்படிப்பட்ட கடவுள் ஒரு சாதாரண மனிதர்களுடைய கண்ணீரையும் சாதாரண எளிய மக்களினுடைய அழுகுரலையும் அவர் கேட்கிறார், அவர்களுக்கு உதவி செய்கிறார் என்பதுதான் இந்த திருப்பாடலினுடைய மைய செய்தியாக, மைய கருத்தாக இருக்கிறது. யாவேக்கு புகழ் என்று துவங்குகிற இந்த திருப்பாடல் 147 படைப்பிலும் மீட்பிலும் பராமரிப்பிலும் கடவுளுடைய வல்லமையையும் கடவுளுடைய கனிவையும் கடவுளுடைய கரத்தையும் கண்டு நன்றி சொல்லக்கூடியதாய், படைப்பிலும் மீட்பிலும் பராமரிப்பிலும் அவர் எந்த அளவுக்கு உடனிருந்தார் என்பதை எண்ணி பார்த்து நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. எருசலேமிலே அமைதியை ஏற்படுத்தி இஸ்ரேலுக்கு வாழ்வை கொடுத்த அந்த இறைவனை, அந்த தன்னுடைய வார்த்தையை இறைவன் அனுப்பி அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். எனவே இறைவன் கொடுத்த அந்த வாழ்வுக்காகவும் இறைவனுடைய வார்த்தைக்காகவும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு திருப்பாடலாகவும் இந்த திருப்பாடல் இருக்கிறது. இந்த திருப்பாடலை 3 நிலைகளிலே பிரிக்கிறார்கள். இறைவசனங்கள் 1 முதல் 6, இறைவசனங்கள் 7 முதல் 12, இறைவசனங்கள் 12 முதல் 20 என்று சொல்லி 3 பகுதிகளாக இந்த திருப்பாடலை பிரிக்கின்றார்கள். அதே போல இந்த திருப்பாடலிலே கடவுளுடைய 2 மிக முக்கியமான பண்பு நலன்கள் என்று சொல்வதை விட அவருடைய 2 நிலைகள் வெளிப்படுகிறது. ஒன்று, இறைவன் ஒரு படைப்பாளி, அவரால் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம், அவரே படைப்பாளியாக இருக்கிறார் என்கிற இஸ் a creator என்கிற ஒரு மாபெரும் செய்தியும், அதே போல இஸ் our savior, நமக்கு மீட்பரை அனுப்பி மீட்பை கொடுத்தவர் அவர்தான் என்கிற ஒரு நிலைப்பாடும் வெளிப்படுகிறது. சிறப்பாய் இறைவசனங்கள் 12 முதல் 18 கடவுளுடைய அந்த நன்மைத்தனங்கள், கடவுளுடைய மாபெரும் காரியங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது. குறிப்பாய் தன்னுடைய பிள்ளைகளை அவர் வலுப்படுத்துகிறார், அனைத்து படைப்புகளுக்கும் விடுதலை வழங்குகிறார், எருசலேமுக்கு கோட்டைகளை கட்டி, அரண்களை கட்டி அந்த எருசலேம் கோட்டையை வலுப்படுத்துகிறார், நாட்டிலே அமைதி நிலவு செய்கிறார், உயர்தர உணவை கொடுக்கிறார், உயிர்ந்து பாதுகாக்கிறார், தன்னுடைய திருவுளத்தை எல்லாம் வெளிப்படுத்தி செயல்படுத்துகிறார் என்று சொல்லி கடவுளுடைய செயல்பாட்டை, கடவுளுடைய நன்மைத்தனத்தை எண்ணி எண்ணி பார்த்து அந்த மக்கள் இடைவிடாது கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறார்கள். இறைவசனங்கள் 19 மற்றும் 20 கடவுள் ஒரு வாக்கு மாறாத தெய்வம் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறைவன் எதையெல்லாம் வாக்குறுதியாய் கொடுத்தாரோ அந்த வாக்குறுதிகளை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றி இருக்கிறார் என்பதும், தன் மக்களுக்கு கட்டளைகளை கொடுத்து அந்த கட்டளைகளுக்கு பணிந்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ செய்கிறார். அப்படி கட்டளைகளை யாரெல்லாம் கீழ்ப்படிந்து வாழுகிறார்களோ அவர்களிடத்தில் தன்னுடைய வாக்குறுதியையும் தன்னுடைய வார்த்தையும் கொடுக்கிறார் என்பதும் இந்த திருப்பாடலிலே வெளிப்படுத்தப்படுகிறது. அதே போல இந்த திருப்பாடலிலே 3 மிக முக்கியமான கூறுகள் இருக்கிறது. முதல் கூறு
கடவுள் என்கிறவர் இந்த படைப்பையும் இயற்கையையும் மானிட வரலாற்றையும் ஒன்றாக நேசிக்கிறார், ஒன்றாக பார்க்கிறார் என்பது புலப்படுகிறது. கடவுள் இந்த மானிட வரலாறையும் இந்த இயற்கையையும் அல்லது படைப்பையும் ஒன்றாக இணைத்து அந்த இரண்டுக்கும் உயிர் தரக்கூடியவராக, இரண்டையும் வழிநடத்தக்கூடியவராக, ஒன்று போல பாதுகாக்கக்கூடியவராக, ஒன்று போல நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்பதும், இரண்டாவது இந்த கடவுள் எப்படி இந்த படைப்புகளை எல்லாம் நேசிக்கிறாரோ, அந்த படைப்புகளின் வழியாக தன்னுடைய மகிமையை, தன்னுடைய மாட்சிமையை வெளிப்படுத்துகிறாரோ, தன்னுடைய பாதுகாப்பை, தன்னுடைய பராமரிப்பை எப்படி அந்த படைப்புகளுக்கு தருகிறாரோ, அதே போல காயப்பட்ட மனிதர்களுக்கும் வாழ்க்கை இழந்து நிற்கிற மானிட சமூகத்திற்கும் அவர் இருக்கிறார் என்பதும் வெளிப்படுத்தப்படாக இந்த இயற்கையின் ஆண்டவர் என்பது, இயற்கையின் கடவுள் என்கிறவர் ஏதோ இயற்கையோடு தன்னை நிலைநிறுத்துகிற கடவுள் அல்ல, மானிட வரலாற்றிலிருந்து தள்ளி நிற்கிற கடவுள் அல்ல. அவருக்கு மானிட வரலாறும் இயற்கையும் அல்லது படைப்பும் என்பது ஒன்றுதான் என்பதுதான் இந்த திருப்பாடல் இன்னும் ஆழமாய் அழுத்தமாய் நமக்கு சொல்லுகிறது. மானிட வரலாற்றிலே கடவுளுடைய வல்லமை நிறைவாய் இருக்கிறது என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த மானிட பிறப்பு என்பது இந்த உலகிலே இருந்தது. அந்த பிறப்பின் வழியாய் கடவுளுடைய உன்னதமான மறைபொருள் மானிடத்திற்காய் இருப்பது வெளிப்பட்டது என்பதும் இந்த திருப்பாடலில் நமக்கு சொல்லப்படுகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடல் வழியாக நமக்கு கொடுக்கப்படுகிற சிந்தனை, கடவுள் நம்மை விட்டு தள்ளி நிற்கிறவர் அல்ல, நம்மை காண்கிற தெய்வமாக, காக்கிற தெய்வமாக, நம்மோடு நமக்கு வல்லமையை கொடுக்கிற தெய்வமாய் அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற அழுத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. எனவே கடவுள் நம்மோடு இருக்கிறார், இம்மானுவேல் என்கிற அந்த ஒரு செய்தியை நாம் உள்வாங்கியவர்களாக கடவுளை நாம் எப்போதும் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழல்களிலே, வாழ்க்கையினுடைய நிலைகளிலே உணர இறைவனிடத்திலே மன்றாடுவோம். ஜெபிக்கலாமா? அன்பு தந்தையே இறைவா, இந்த நாளுக்காய், இந்த திருப்பாடல் 147 தியானிப்பதற்காய் நீர் கொடுத்த பாக்கியத்திற்காய், கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பராமரிப்புக்காக, உம்முடைய மீட்புக்காக, உம்முடைய படைப்பிற்காக நன்றி சொல்லுகிறோம். வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு சூழல்களிலும் உம்முடைய கரம் எங்களோடு இருப்பதை உணரவும், நீர் எங்களுடைய அழுகுரலை கேட்கிற தெய்வமாய், எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வமாய் இருக்கிறீர் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு, நீர் எங்களோடு வாழுகிறீர், வாசம் செய்கிறீர் என்கிற ஆழமான உறுதிப்பாட்டோடு, எதிர்நோக்கோடு தொடர்ந்து பயணிக்க, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்மை புகழ்ந்து பாட எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆமீன்.